அனைத்து நாடுகளே அருகில் வந்து கவனியுங்கள். ஜனங்கள் அனைவரும் நன்கு கவனிக்க வேண்டும். பூமியும் பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களும் இவற்றை கவனிக்க வேண்டும். எல்லா நாடுகளின் மீதும் அவற்றிலுள்ள படைகளின் மீதும் கர்த்தர் கோபத்தோடு இருக்கிறார். அவர்கள் அனைவரையும் கர்த்தர் அழிப்பார். அவர்கள் அனைவரையும் கொல்லப்படுவதற்கு அவர் காரணமாக இருப்பார். அவர்களின் உடல்கள் வெளியே எடுத்தெறியப்படும். உடல்களிலிருந்து நாற்றம் கிளம்பும். மலைகளில் இரத்தம் வடியும். வானங்கள் புத்தக சுருளை போல சுருளப்படும். நட்சத்திரங்கள் திராட்சை கொடியின் இலைகளை அல்லது அத்தி மரத்தின் இலைகளைப் போல உதிரும். வானத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களும் உருகி போகும். எனது வாளானது வானத்தில் இரத்தத்தால் மூடப்படும் போது இது நிகழும் என்று கர்த்தர் கூறுகிறார். பார், கர்த்தருடைய வாள் ஏதோமை வெட்டி போடுகிறது. அந்த ஜனங்கள் கர்த்தர் குற்றவாளியாக தீர்ப்பளிப்பார். அவர்கள் மரிக்க வேண்டும். கர்த்தருடைய வாள் ஆட்டுக்குட்டிகள் மற்றும் வெள்ளாடுகளின் இரத்தம் பூசப்பட்டு செம்மறி ஆட்டு கொழுப்பினால் வழுவழுப்பாக்கப்பட்டதாயும் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் போஸ்ராவிலும் ஏதோமிலும் கொல்வதற்கு இதுதான் நேரம் என்று முடிவு செய்தார். எனவே ஆட்டுக்குட்டிகள், கடாக்கள், பலமிக்க காளைகள் எல்லாம் கொல்லப்படும். அவற்றின் இரத்தத்தால் நாடு நிறைந்துவிடும். அதன் மண்ணானது கொழுப்பால் மூடப்படும். இவை அனைத்தும் நிகழும். ஏனென்றால் கர்த்தர் தண்டனைக்கென்று ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு வருடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் சீயோனில் தாங்கள் செய்த பாவங்களை விலை தர வேண்டும். ஏதோமின் ஆறுகள் சூடான தாரை போலாகும். ஏதோமின் பூமி எரிகிற கந்தகம் போன்று ஆகும். இரவும் பகலும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். எவராலும் அதனை அணைக்க முடியாது. அதன் புகை ஏதோமிலிருந்து என்றென்றைக்கும் கிளம்பிக் கொண்டிருக்கும். அந்த பூமியானது சதா காலமாக அழிக்கப்படும். மீண்டும் அந்த நாட்டின் வழியாக எந்த ஜனங்களாலும் பயணம் செய்ய முடியாது. பறவைகளும் சிறு மிருகங்களும் அந்த நாட்டை சொந்தமாக்கும். ஆந்தைகளும் காக்கைகளும் அங்கே வாழும். காலியான வனாந்திரம் என்று அந்த நாடு அழைக்கப்படும். பிரபுக்களும் தலைவர்களும் போய்விடுவார்கள். அவர்களுக்கு ஆட்சி செய்ய அங்கே எதுவும் இருக்காது. அங்குள்ள அழகான வீடுகளில் முட்செடிகளும் புதர்களும் வளரும். அந்த வீடுகளில் காட்டு நாய்களும் ஆந்தைகளும் வாழும். காட்டு மிருகங்கள் தம் வாழிடங்களை அங்கே அமைத்து கொள்ளும். அங்கு வளர்ந்துள்ள பெரிய புல்வெளிகளில் பெரிய பறவைகள் வாழும். அங்கே காட்டுப்பூனைகள் ஓரிகளுடன் வாழும். காட்டு ஆடுகள் தம் நண்பர்களை கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் ஓய்வெடுக்க இடம் தேடிக்கொள்ளும். பாம்புகள் தங்கள் வீடுகளை அங்கே அமைத்து கொள்ளும். பாம்புகள் தங்கள் முட்டைகளை அங்கே இடும். அம்முட்டைகள் பொரித்து சிறு பாம்புகள் இருட்டில் திரிந்து கொண்டிருக்கும். மரித்து போனவற்றை தின்னும் பறவைகள் பெண்கள் தம் நண்பர்களை பார்வை இடுவது போன்று சேர்ந்து கொள்ளும். கர்த்தருடைய புத்தக சுருளை பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருப்பதை வாசியுங்கள். எதுவும் குறையாமல் இருக்கும். அந்த மிருகங்கள் சேர்ந்திருக்கும் என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவற்றை ஒன்று சேர்ப்பதாக சொன்னார். எனவே தேவனுடைய ஆவி அவற்றை ஒன்று சேர்க்கும். அவர்களோடு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் முடிவு செய்து விட்டார். பிறகு அவர்களுக்காக தேவன் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். தேவன் ஒரு கோடு வரைந்து அவர்களின் நாட்டை அவர்களுக்கு காட்டினார். எனவே என்றென்றைக்கும் அந்த நாட்டை சொந்தமாக்கி கொண்டு அவர்கள் ஆண்டாண்டு காலம் அங்கே வாழ்வார்கள்.